இது இந்த நாட்டு மக்கள் முன்னம் பாவிச்ச களஞ்சிய அறை. மண் பானைகளுக்குள்ளதான் அந்த களஞ்சியங்களை போட்டு வச்சிருக்கிறோம். சேரியல் எண்ணெய் வகைகளை போட்டு இந்த மண் பானைக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறேன். இந்த கட்டட அமைப்பு பாருங்கோ, நான் ஒரு நடுவில் இருக்கிறேன். இந்த நாற்சதுர வீடுன்னு சொல்வினோம், அந்த வகையில் இது கட்டடப்பட்டிருக்கு. எங்கடா ஊரில் நாற்சதுர வீடு மாதிரி இந்த பாருங்கள். இந்த வீடு வந்து 4 பக்கமும் கதவு இருக்குது, நடுவில் நான் நிற்கிறேன். இப்படி தான் இவர்கள் வீடை கட்டியிருந்தவ. இந்த நாற்சதுர வீடு என்னத்துக்கு உதவும் சொன்னால், பெண்கள் வீட்டை விட்டு போகாமல் இருந்த காலத்தில், போக விடாமல் இருந்த காலத்தில் அந்த நாற்சதுரம் வீட்டுக்குள்ளே தான் அந்த வெயில் வரும். அப்போ அவர்களுடைய உடுப்புகளை துவச்சி காய போடுறது, களஞ்சியங்களை காய வைக்கிறது, அப்படியான விடயங்கள் நடக்கிறதுக்காக இந்த நாற்சதுர வீடு கட்டப்பட்டிருக்கு. அதே காரணத்துக்காக தான் இங்கேயும் கட்டப்பட்டிருக்கு போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது திருமணம் நடந்து முதல் இரவு நடக்கிற வேலை. அவிச்ச முட்டையை கணவன் மனைவிக்கு கொடுக்கப்படுது. கணவன் மனைவி அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு முதல் கணவனுக்கு கொடுத்த முட்டையை மனைவிக்கு, மனைவி கொடுத்த முட்டையை கணவனுக்கு மாற்றி கொடுத்து சாப்பிடணும். இது வந்து அந்த குடும்ப உறவுக்கு நல்லதாகவும் அவர்களுடைய சந்ததி பெருக்கத்துக்காகவும் அதோட இருவருமே இணைந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான விடயமாக இது நடைபெறுது. இது ஒரு குளியலறை. அவர்களுடைய பழைய காலத்து குளியலறை. ஏன்னா பழைய காலத்தில் குளியலறை வச்சிருப்பினமோ தெரியல, இது குளியலறை.